தகாத உறவை பிரிக்க தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய் அல்லது சனிக்கிழமை இந்த முறையை வந்து பண்ணணும். காத்து போகாத மூடியோடு இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் டப்பியோ அல்லது கண்ணாடி டப்பியோ எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சம் போல வேப்பிலை பறிச்சுன்னு வந்து போட்டுக்கங்க. அதுக்குள்ள வேப்பிலை பறிச்சு வந்து போட்டுக்கிட்டு இவரோட புகைப்படத்தை வந்து எடுத்துக்க. பின்பக்கத்தில் வந்து இவரோட பேரையும் எழுதி அவரோட தாயாரும் பேரையும் எழுதி பிரின்னு சொல்லிட்டு போட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுக்கிட்டு அந்த டப்பிக்குள்ளே வந்து போட்டுக்கணும். வேப்பிலை போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த டப்பிக்குள்ளே வந்து போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு அவர் யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு கன்னி மூடை இருக்கு இல்லையா, கன்னி மூடையில் எடுத்துகிட்டு போயிட்டு மறைச்சி வச்சுக்கிங்க. மறைச்சி வச்சுக்கிட்டு 48 நாளைக்கு ஒரு முறை இந்த வேப்பிலையை மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும். ஃபோட்டோ வந்து அதுக்குள்ளேயே வந்து வச்சிடணும். இருக்கிற மாதிரி பார்த்துக்கிங்க. வேப்பிலையை மட்டும் மாற்றிக்கிங்க. ஏன்னா காஞ்சி போயிடுங்க வேப்பிலை. இந்த கசப்புத்தன்மை அந்த புகைப்படத்தில் ஏற ஏற இவரோட மனசுலையும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மனக்குழப்பம் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இது ஒரு நல்ல முறை. அதனால இந்த முறையை வந்து மிக எளிமையானது, பயன்படுத்தி பாருங்க, நல்லது நடக்கும்.